இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் தானியேல் 1 அதிகாரம் 8 வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் தன்னுடைய தீர்மானத்திலே அவன் உறுதியாக இருந்ததை நாம பார்க்கிறோம். அவனுக்கு அங்கே தானியேலுக்கு ஏற்பட்ட சோதனை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அந்த பாபிலோனுக்கு அடிமைகளாக சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த பாபிலோனிலே அந்த ராஜா அந்த குறிப்பிட்ட வாலிபர்களை தெரிந்தெடுத்து அந்த யாதொரு மாசும் இல்லாத ராஜகுலத்தார்கள், துரை மக்கள், இப்படிப்பட்ட அழகானவர்கள், சகல ஞானமும் பொருந்தினவர்கள், கல்வியில் சிறந்த நிபுணர்கள், இப்படிப்பட்ட ஒரு சில வாலிபர்களை அந்த பாபிலோனிலே அந்த ராஜா தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த கல்தேயருடைய எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கவும், அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து அவர்களை வளர்க்கவும் அந்த அதிகாரிக்கு கட்டளையிடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ராஜா தான் 4 வசனத்திலே நாம பார்க்கிறோம், அந்த கல்தேயரின் பாஷையை கற்றுக் கொடுக்கவும் ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தினம் அவர்களுக்கு அதுல ஒரு 3 பங்கை கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார், 3 வருஷம் அவர்களை வளர்க்கிறார். தன்னுடைய சாப்பாடு, ராஜ உணவு, ராஜ விருந்து, திராட்சை ரசம், இப்படி அந்த முதன்மையான ராஜ விருந்தை கொடுத்து 3 வருஷம் அவர்களை என்ன செய்கிறார், வளர்க்கிறார். முடிவிலே அவர்கள் ராஜாவின் இடத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அந்த தானியேல் என்ன செய்கிறார், தீர்மானம் எடுக்கிறார். அந்த ராஜாவின் போஜனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தை நான் குடிக்க மாட்டேன். இதன் மூலம் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். சூழ்நிலை கடினமான ஒரு சூழ்நிலை. ராஜாவின் போஜனத்தை மறுப்பதற்கு அங்கே எந்த அதிகாரமும் கிடையாது. ராஜா என்ன சொல்கிறாரோ, இவர்கள் அடிமைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அந்த பாபிலோனிலும் கூட அந்த தானியேல் தன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாக இருக்கிறதை நாம பார்க்கிறோம். நாமும் கூட நாம வாழ்கிற சூழ்நிலை, பழக்க வழக்கங்கள், நம்முடைய நிலையிலே நாமும் என்ன செய்ய வேண்டும், நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். உலகத்தார போல, மற்றவங்களை போல நாமும் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நான் இந்த காரியத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், இதனால நான் ஆண்டவருடைய அன்பை நான் இழக்க மாட்டேன், இதை செய்தால், நான் இதை பார்த்தா, நான் இப்படி நடந்தால் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதனால நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி நாமும் கூட தீர்மானம் எடுக்க வேண்டும். தானியேல் அந்த முடியாத சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாக இருந்தான். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை செய்வான் என்று சொல்லி ஏசாயாவுல வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமாக அந்த தானியேல் இருந்ததுனால பாபிலோன், அந்த அடிமைத்தனம், அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனுடைய முடிவு என்ன, தீர்மானத்துல உறுதியாக இருந்ததுனால அந்த தானியேல் உயர்த்தப்பட்டதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு வாலிபர்கள் மனம் போல வாழ்கிறதை நாம பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அனுபவிக்கலாம், எப்படியும் வாழலாம் என்று சொல்லி வாழ்கிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. தீட்டானவைகளை நாம புசிக்க கூடாது, தீட்டான காரியத்துல நாம ஈடுபடக்கூடாது. நமக்கென்று ஆண்டவர் ஒரு சில காரியங்களை விலக்கி வைத்திருக்கிறார். நாம எதை செய்யணும், நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி வேதத்தின் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல சட்ட புஸ்தகமாக வேத புத்தகம் காணப்படுகிறது. இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்மானத்திலே நான் ஆண்டவரை பின்பற்றி நடப்பேன், நான் இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சிலர் பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, அதுல நிலைத்து நிற்க மாட்டாங்க தீர்மானத்துல. ஆனால் தானியேல் எப்படிப்பட்ட சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை வந்தாலும், இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தானியேல் தான் முன் செய்து வந்த தன்னுடைய வழக்கத்தின்படி தினம் 3 வேளை என்ன செய்தான், ஜெபித்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம அநேக காரியங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி விலகி போகிறோம். என் சூழ்நிலை இப்படி இருந்ததுனால என்னால இதை செய்ய முடியல, என் சூழ்நிலை என்ன இந்த காரியத்துக்கு தள்ளிட்டு,
என்னுடைய சூழ்நிலையினால நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இப்படி நம்ம சூழ்நிலைகளை காரணம் காட்டுகிறோம். அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். தீட்டான காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களுக்கு நாம விலகி இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார், நம்மை உயர்த்துகிறார். எப்படி பாபிலோனிலே இந்த தானியேல் அவனுடைய 3 நண்பர்களும் உயர்த்தப்பட்டது போல நாமும் என்ன செய்வோம்? நிச்சயமாக ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். நம்முடைய தீர்மானத்திலே உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன். அந்த வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சை சரபோஜி மன்னனுடைய அரண்மனையிலே இருந்து அவர் கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து ராஜாவின் இடத்திலே போய் சொல்கிறார்கள், ராஜாவே, இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் அவருடைய தெய்வத்தை குறித்து மட்டும்தான் பாடுகிறார், உண்மை குறித்து அவர் என்ன செய்யல, ஒரு நாளும் புகழ்ந்து பாடல அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வருகிறது. ராஜா சொல்கிறார், நீ இன்றிலிருந்து நீ உன்னுடைய கடவுளை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது, நீ என்னையும் புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி அந்த சரபோஜி மன்னர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அந்த சாஸ்திரியார் மிகவும் குழம்பி போகிறார். அவருடைய தீர்மானம் என்ன? இந்த வாயால இயேசு கிறிஸ்துவை தவிர நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், புகழ்ந்து பாட மாட்டேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். சூழ்நிலை அவருக்கு கடினமாக நிற்கிறது. தன்னுடைய ஏழை குடும்பத்தை நினைத்து பார்க்கிறார், பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறார். வறுமையில் வாடுகிற தன்னுடைய குடும்பம் அவர் கண்களுக்கு முன்பாக வருகிறது. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, உம்மை மாத்திரம்தான் நான் உயர்த்தி பாடுவேன் என்று சொல்லி தன்னுடைய தீர்மானத்திலே நிலைத்து நிற்கிறார். குறிப்பிட்ட நாள் வரும்போது அவர் பாடும்போது கண்ணீரோடு பாடுகிறார். இயேசுவையே துதிசை மனமே, கிறிஸ்தேசுவையே நீ துதிசை என்று சொல்லி அந்த பாடலை கண்ணீரோடு பாடுகிறார். ஆண்டவர் அந்த மன்னருடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறார். அந்த மன்னரும் அவருடைய பாடலை மெய்மறந்து கேட்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த பாடலை பாடச் சொல்லுகிறார். அவர் அந்த உள்ளமுருகி கண்ணீரோடு அந்த பாடலை பாடினதை கேட்டு ராஜா மெய்மறந்து போனார். அவருடைய விரோதிகள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அவர் அதிகமான பரிசுகளையும் பணத்தையும் கொடுத்து அவரை கௌரவித்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய தீர்மானத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. நாம் அதில் நிலைத்திருக்கிற பொழுது, நாம் கர்த்தரிடத்திலே நாம் அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கிற பொழுது, சூழ்நிலைகளை காரணம் காட்டாதபடி தீட்டானவைகளுக்கு நம்ம விலகி இருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை கனம் பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தானியேலை போல இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எங்களுடைய தீர்மானத்தை விட்டு நாங்கள் வழி விலகாதபடி வேதத்தை இன்னும் அதிகமாய் வாசிக்க, ஜெபிக்க, உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். உலகத்தாரை போல நாங்கள் வாழாதபடி உலகத்தின் தீட்டுகளுக்கும் பாவ சாபங்களுக்கும் விலகி வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை